அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நெதர்லாண்ட்ஸ் டியூலிப், இதை தவிர இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சிட வாய்ப்பில்லை. அதுதான் ஃப்ளவர் பரேட். நெதர்லாண்ட்ஸ் பாஷையில் அதை ப்ளூமன் கார்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் இந்த டியூலிப் சீசன் ஆரம்பிக்கும் போது டியூலிப் திருவிழான்னு சொல்கிற மாதிரி ஒரு அணிவகுப்பு 2 நாள் இல்லை, ஒரு நாள் நடக்கும். அது ஏன் 2 நாள்ன்றதை பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் கூக்கனாஃப் அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற டியூலிப் கார்டன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மலர் கண்காட்சி நடக்கும். அது சுமார் ஒரு 40-42 கிலோமீட்டர் கூக்கனாஃப் கார்டன்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் வரைக்கும் நடக்கும். ரொம்ப ப்ராப்ளம். பரேடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டால்ஸ் வச்சு டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற பல நாடுகளில் இருந்த மக்கள் இந்த அழகான கண்காட்சியை பார்க்க வருவாங்க. அப்பேற்பட்ட கண்காட்சியை ஃப்ரீயாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பரேட் நடக்கும். அப்புறம் நைட்டு ஹார்லாம்ன்ற ஒரு அழகிய நகரம், ஒரு டூரிஸ்ட் சிட்டி, ஆம்ஸ்டர்டாம் பக்கத்தில் இருக்க சிட்டியில் எல்லா வாகனங்களும் அங்கே நிறுத்தப்படும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த அழகான மலர் கண்காட்சியை ஃப்ரீயாகவே நம்ம பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு வண்டியை அழகாக அதை இங்கே பார்க்குறீங்களா அந்த மாதிரி நிறுத்தி வச்சுருவாங்க. மக்கள் கூட்டம் அப்படியே அலையாக பார்ப்பாங்க. பின்ன ஃப்ரீன்னு சொல்லிட்டா யார் தான் போக மாட்டா. ஸோ நம்ம கிட்டேயே போய் அதை கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு அழகான கண்காட்சியும் கண்கள் கொல்ல பார்த்துட்டு ரசிக்கலாம். சரி, இது மட்டும் இல்லை, கூக்கனாஃப் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா, ஏப்ரலில் தான் பீக் சீசனு. ஸோ ஏப்ரலில் எந்த ஒரு வாரம் போனாலும் அழகான டியூலிப் மலர்களை பார்க்கலாம். மே முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து இந்த பூக்களோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா இந்த பூக்கள் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இந்த வருடமும் அப்படி தான் எதிர்பார்க்கப்பட்டது. மே 2ஆம் வாரம் வரைக்கும் இருக்கும்னு நினச்ச இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் கடைசியிலே கொஞ்சம் காஞ்சி போய் வாடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் யார் வரதாக இருந்தாலும் இந்த ஃப்ளவர் பரேட்டை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கூக்கனாஃப்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் வரைக்கும் வரும். இல்லைனாலும் ஹார்லாமில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் சூப்பராக நீங்கள் க்ளோஸாகவே போய் பார்த்துட்டு போகலாம். அப்புறம் மறக்காமல் கூக்கனாஃபையும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம சொர்க்கத்தை பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் இந்த கூக்கனாஃப் இடத்துல கண்டிப்பாக சொர்க்கம் உங்களுக்காக காத்துட்ருக்கும் டியூலிப் வடிவத்தில். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.